ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்களாம். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துகிட்ருப்பாங்களாம். திடீர்னு ராணி வந்து தூக்கத்தை டப்புன்னு இருந்து என்ன சொல்லுவாங்களாம், நான் வந்து போன ஜென்மத்தில் உங்களோட தாங்க இருந்தேன். இது மாதிரி வந்து என்னன்னா, நான் வந்து எப்போதும் தண்ணியில் இருக்கிற ஒரு மீன் மாதிரி இருந்தேன். இந்த ஜென்மத்தில் நான் மனுஷியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அந்த ராஜா கோவம் வந்து, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்க, கட்டுக்கதையாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த ராஜா அந்த ராணியை தூக்கிட்டு போய் அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்களாம். தண்ணியில் தூக்கி போட்டு அப்படியே திரும்பி பார்க்காம வந்துருவாங்களாம். உடனே ராணிக்கு அப்படியே மூச்சு முட்டை தாங்க முடியாமல் அப்படியே செத்து போயிடுவாங்களாம். அதோட முதல் ஜென்மம் முடிஞ்சிருமா. உடனே அதுக்கப்புறம் அடுத்து 2வது ஜென்மம் வந்துடுமா. 2வது ஜென்மம் வந்ததும் உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த 2வது ஜென்மத்தில் அதே மாதிரியே இந்த ராஜாவுக்கு இந்த ராணி வந்து இருப்பாங்க, ஒய்ஃபாக இருப்பாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே மாதிரியே ராணி வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்களாம், ஏங்க நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, போன ஜென்மத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்னை வந்து இது மாதிரி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ராணி போய் கேட்டதும் உடனே ராஜா வந்து உடனே என்ன பண்ணுவாரா, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு மலையிலேருந்து என்ன சொல்லுவாங்களாம், நீ உண்மையாக என்னை வந்து விரும்புகிற அப்படின்னா இந்த மலையிலேருந்து உழுந்து செத்துப்போ அப்படின்வாங்களாம். உடனே அந்த ராணி வந்து சரி ஓகே, போன ஜென்மத்தில் வந்து நீங்களே கொன்னீங்க, இந்த ஜென்மத்தில் நானே சாகிறேன் அப்படின்னு சொல்லி மலையிலேருந்து விழுந்து அப்படியே செத்து போவாங்க. ஸ்டோரி சூப்பராக முடிச்சு.